மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அன்பிற்குரிய மக்கள் மனதிலெல்லாம் இடம் பிடித்திருக்கக்கூடிய மக்களினுடைய கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, இப்பகுதிக்கு அண்ணன் அவர்கள் சமீபமாக 1,10,00,000 ரூபாய், இந்த ரோடு நீண்ட காலமாக 2006 போடப்பட்டது. குறைந்தது 20 ஆண்டு காலம் கழித்து இந்த ரோடு கடைசி நிமிடத்தில் போராடி முதலமைச்சர் எடுத்ததை பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, யாரிடையாவது ₹1 லஞ்சம் வாங்கினாரா, இல்லது கெட்ட பெயர் உண்டா, ஏதாவது பஞ்சாயத்து உண்டா, எந்த விதத்திலையும் அவர் மீது ஒரு தூசு கூட குறை சொல்ல முடியாது. அது மலைப்பாதை அமைத்த காரணம்தான் என்பதை கூறிக்கொண்டு, ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே இருப்பவர்கள் வாக்களிப்பீர்கள், எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறைந்தது ஒவ்வொரு 5 ஓட்டுகளை மாற்றி மக்களிடையே, பொதுமக்களுடைய அண்ணனுடைய சாதனையை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 5 ஆண்டுகளாக மன நிறைவாக பல்வேறு காரியங்களை செய்துவிட்டு உங்களிடத்திலே வாக்குகளை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். யாரையும் குறை சொல்லி நாம் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் 5 ஆண்டுகள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தோமோ அதை சொல்லித்தான் இன்றைக்கு வாக்குகளை கேட்கின்றோம். இங்கே குமரபங்கத்துக்கு தான் ரீஜனல் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் வருது. ஒரு 6 கோடி ரூபாய்க்கு அது பூஜை போட்டிருக்கிறோம். அதில் அந்த கமர்ஷியல் டேக்ஸ் தொல்லைங்கிறீங்களா, பக்கத்தில் வச்சுக்கிறது தான் பிரச்சனை இல்லை. அவங்களாம் தூரத்தான் போய் பார்ப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் செக் போயிட்டு வந்துடலாம்ல வேறு ஊருக்கு போகிறதுக்கு. அதனால் இப்படி பல்வேறு விஷயங்கள், இப்போ ஆஸ்பத்திரி மட்டும்தான் தெரியும் கம்பீரமாக நிற்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே மாவட்ட லேபே இங்கே தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு தனி பில்டிங் கட்டி முடிச்சாச்சு. மாவட்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிளட் சாம்பிள் எடுத்தால் டெஸ்டிங் இங்கே தான் வரணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் லேட் ஆகும் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம ஊரில் பிளட் எடுத்தோம்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தில் நமக்கு ரிப்போர்ட் வந்துடும். இதுதான் இந்த மாவட்ட லேப் இங்கே கொண்டு வரதோட அட்வான்டேஜ். வெட்டினரி ஹாஸ்பிட்டலு, ஆவின் பாலகம், என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். திருச்செங்கோட்டிலேருந்து நாமக்கல்லுக்கு டவுன் பஸ்ஸு, திருச்செங்கோட்டிலேருந்து ராசிபுரத்துக்கு டவுன் பஸ்ஸு, திருச்செங்கோட்டிலேருந்து வேலூருக்கு டவுன் பஸ்ஸு, திருச்செங்கோட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு நேரடி பஸ்ஸு. காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கும் உபயோகமாக இருக்குது. திருச்செங்கோட்டிலேருந்து பழனிக்கு நேரடியாக பஸ்ஸு. இதெல்லாம் இல்லைங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி தான் வேணுங்கிறது இல்லை. இதெல்லாம் முதல்லையே பல வருஷமாக வேணும், யாரும் பண்ணலை. இப்போ இந்த 5 வருஷத்தில் அத்தனையும் பண்ணிட்டோம். எதில் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கே இப்போ அடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு அப்படியே தேடிட்டு இருக்கிறோம், எதனா கொடுக்குறதுன்னு. இல்லை, எல்லாமே முடிச்சிட்டோம், எதுவுமே முடிக்காமல் இல்லை, கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறோம். இப்போ நானே தேடி பட்லூரில் நட்டாத்தீஸ்வரர் கோயிலுக்கு பாலம் போடுறோன்னு இப்போ கொடுக்குறேன். எங்கே தேடி தேடி பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மலையடி அந்த மலை சுற்றி ரோடில் இந்த மங்கலில் ஒரு 16 ஏக்கர் இருக்குது. இந்த பக்கம் ரிங் ரோடு பக்கம் பார்த்தாலும் அந்த ஆக்சஸ் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அங்கே ஒரு டைடல் பார்க் கொண்டு வரும். ஒரு டைடல் பார்க்கு, ஒரு 4 ஏக்கரில் டைடல் பார்க் அரசாங்கம் போட்டால், நல்ல ஜெயலலிதா மாதிரி இருக்கவங்கெல்லாம் அவங்க ஒரு ஐடி பார்க் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 16 ஏக்கர் ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். மண்டகபாளையம் ஊராட்சிக்கு எல்லா கிராமமும் சேர்ந்து 4,90,00,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கோம். 4,90,00,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்குறோம். பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி, கவுன்சிலர் மாதிரி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த வேலை இல்லை, மற்ற வேலைகள் இப்போ கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக, அவரை பொறுத்தவரை அவர் பெயர் எந்த இடத்திலும் கெட்டுவிடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாக இருப்பார். தன்னுடைய பெயருக்கு களங்கம் விடக்கூடாது என்று அவ்வளவு ஜாக்கிரதையான ஒரு மனிதராக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். ஜெயிக்கிற கட்சியில எல்லாம் சேரத்தாங்க செய்வாங்க. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், திமுக தான் ஆட்சிக்கு வரும்னா அந்த ஓட்டு ஒரு 5% ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவாங்க, அவங்க போடத்தான் செய்வாங்க. இப்போ வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப இது கண்டிப்பாக நாம் வெற்றி பெற வேண்டும். மறுபடியும் நம்முடைய தொகுதியில் என்னெல்லாம் தேவை இருக்கோ அத்தனையும் நம்ம கொண்டு வரணும்னு அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பை கொடுக்க மீண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.